ஸோ இந்த வீடியோவில் நம்ம விஜே அர்ச்சனா அவர்களோட டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், ஃபோட்டோவை பென் டூலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸ்மெட்ஜுக்கு மட்டும் தனியாக வீடியோ கேட்டிருந்தீங்க. அது அப்கமிங் வீடியோவில் ஸ்மெட்ஜுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு தேவையான கலர் கரெக்ஷனை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஸ்மெட்ஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலுக்கும் அதில் ஜாயின் பண்ணி ப்ரஷ் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ரஷ் நம்பர் 65 எடுத்துங்க ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு 30-40 பண்ணுங்கள். நான் 80 வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் 70, 60, 80 இந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன்லாம் எல்லாமே பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஸ்மெட்ஜை மட்டும் இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ லிப்ஸ் கிட்ட, நோஸ் கிட்டலாம் வரும்போது பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா பிளர்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணலை அப்படின்னா ஃபைனல் அவுட்டில் எப்படி தெரியும்னா கிளாரிட்டியே இல்லாமல் பிளர்டாக ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன இவ்வளோ நேரம் ஸ்மெட்ச் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, அவுட் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஒரு ஓவரலாக பார்த்திங்கன்னா ஹெட்டை ஸ்மெட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஃபைனலில் உங்களுக்கு அந்த அவுட்டு பிளர்டாக வரும். ஸோ ஒரு இமேஜ் கிளாரிட்டி இல்லாத மாதிரி வர்றதுக்கு காரணம் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ அதனால் மார்க் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணுங்கள். ஸ்மெட்ச் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தடவை கூட பண்ணுங்கள். 2-3 டைம்ஸ் கூட பண்ணுங்கள். நல்லா ஷைனிங் கிடைக்கும், நல்லா க்ளோ கிடைக்கும். ஃபோட்டோவை தேவையான அளவுக்கு கலர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டே பண்ணிங்க. அந்த லைட்டிங், ஹைலைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த க்ளோ கிடச்சிரும். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், நம்ம ஸ்மெட்ச் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் லுக்கு வந்துருச்சு. காரணம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். கலர் அப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டேன். கலர் அப்ளைலாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் இருக்குது. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அப்டேட் அண்ட் நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கலாம். டெலகிராம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது ப்ரஷ் செட்டிங், நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம், என்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம், உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் கேட்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒர்க் பண்ணுற ஃபோட்டோஸ், அதோட PNG ஃபைல்ஸ் அதெல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்க ஆக்ட்ரஸ் இமேஜெலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட PNG நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வரையும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சு வரையும் போது உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். ஏன் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து ஸ்மெட்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட அந்த லுக்கு, ஷைனிங் லுக்கு அந்த கிடைக்கிறதுக்காக நான் ட்ரெஸ்ஸையுமே பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டர்னாக வரும்போது, பட்டு புடவை அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஏன் நான் இந்த இடத்துல ஸ்மெட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேட்டர்ன் பெருசாக இல்லை. அண்ட் எனக்கு இதோட அவுட்புட் ஒரு பிளாஸ்டிக் எலாஸ்டிக் ஆயில் லுக்கு அப்படி வேணும். அதாவது எப்படின்னா ஒரு ரியாஸ்டிக்காக இல்லாமல் ஒரு ஆயில் எஃபெக்ட் உள்ள ஒரு அவுட் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் சேர்த்து ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே அந்த எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கையை நான் செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸோட மெர்ஜாகமாக இருக்கிறதுக்கும் அண்ட் அந்த ஷார்ப்னஸ், அந்த கைக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் நடுவில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். அதை நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணால் போயிடும். ஸோ இந்த மார்க் பண்ணி பண்ணும்போது அந்த ஒரு ஷார்ப்னஸ் உங்களுக்கு அப்படியே லைவாகவே கிடைக்கும். அது உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ப்ரஷ் நம்பர் 65 நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்மெட்ச் ப்ரஷ்ஷு. இந்த 65 நம்பர் ப்ரஷ்ஷை நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிங்க. உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் வேணும், ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம லைவ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 1-to-1 கிளாஸு. ஸோ பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ பெய்டு கிளாஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம்.
கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும். மற்றபடி டவுட்ஸு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கீங்க, சின்ன சின்ன டவுட்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி கேட்டு தான் இருக்கீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டவுட் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த வீடியோ ஓடிட்டுருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் அந்த ஆன் ஸ்பாட்டில் உங்களால் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வர டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுவோம். அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் பண்ணும் போது என்ன ஒரு டவுட் வந்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஹேர் பார்த்திங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரஷ் நம்பர் 45 ஓவல் ஷேப். ஸோ இதுவும் நம்ம டெலிகிராம் சேனல்லே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ப்ரஷ் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மெஜ் ப்ரஷ், ஹேர் ப்ரஷ் எல்லாமே வந்துடும். ஸோ ஷேப் டைனமிக் அண்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே ப்ரெஷர் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வரைய ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ஹேர் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரிஜினல் ஃபோட்டோவை ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சு ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அந்த ஹேர் என்ன ஃப்ளோவில் போகுதோ அதுக்கு மேலேயே அப்படியே வரைய வேண்டியதான். ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வரைகிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், நான் அங்கே இருக்கிற ஹேர் எப்படி இருக்கோ அதையே அப்படியே மேலே ஒரு லைன்ஸ் வரைகிறேன். சின்ன சின்ன லைன்ஸ் போடுங்க, பக்கத்தில் ஒரு பெரிய லைன்ஸ். ஹேர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஹேர்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேருக்கான லைட்டிங் கொடுக்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லேயர் போடுங்க, அதை சாஃப்ட் லைட் வச்சுக்கிட்டு அந்த ஷேடோ எங்கெல்லாம் வருது, அந்த ஹைலைட்டில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் ஒரு ஒப்பாசிட்டி 50 வச்சு ஒரு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அது லைட்டிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதோட ஒரிஜினல் ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலைக்கு பின்னாடி லைட்டிங் நிறையாவே இருக்கும். அந்த ஒரு லைட்டிங் வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டிங் அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி லைட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோவை நம்ம ஒரு அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன வேலை செய்யலாம். இது டிபெண்ட் ஆன் அவரோட ஐடியாஸ் தான். நம்மளுக்கு என்ன தோணுதோ அது அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதை மெருகு ஏற்றிக்கிட்டே போகலாம். நம்ம ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளாக் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் எரேஸ் பண்ணிங்கன்னா அது ரியலான ஒரு ஐப்ரோஸ் மாதிரி வந்துடும். கேர்ள்ஸுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஹேர் வரைய தேவை. காரணம் என்னென்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் ஐலேஷ் மாதிரி விட்டுருவாங்க. அதனால டார்க்காக தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது டார்க்காக விட்டுலாம். இதே ஜென்ஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக ஹேர் வரைகிற மாதிரி வரையணும். ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த படர்ந்து இருக்கும்ல அந்த புருவத்தில், அதனால் அந்த மாதிரி வரையலாம். பட் இவங்களுக்கு நீங்கள் டார்க்காக ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷ் எடுத்து ஒரு பிளாக் அப்ளை பண்ணிட்டு எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியணும், அந்த வரைஞ்சது வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 லேயர் வந்து ப்ரெஷ்ஷால் வரைஞ்சிக்கலாம். லிப்ஸ் ஹைலைட் பண்ணுறோம். ஸோ ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு லிப்ஸுக்கு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டிங்கன்னா ஸோ அந்த லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா எடுத்து கொடுக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே தான் நோஸ்க்கும் ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன், ஒரு டார்க் ப்ரௌனில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹைலைட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு பெய்டு கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரிஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்கள். யாருக்கு பெய்டு கிளாஸ் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அவங்க மட்டும் ஃபில் பண்ணுங்கள். மற்றபடி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் எனி டைம் கேட்கலாம், நம்ம அவைலபிள் தான். உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வரையணும், ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆர்டரும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனல் பிக் இப்படி தான் வந்துச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.